ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமாக குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்களே என்னமா இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் வந்து தேவையில்லாம குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. நாங்க நீங்க எது பொற்கால ஆட்சின்னு சொல்லுவீங்க, பொற்காலம்னு சொல்லுவீங்க, எது வேணாலும் நீங்க சொல்லுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஆட்சி நடக்குதுங்க? மக்கள் எங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர பிரச்சனை அல்லது நாங்க வச்சிருக்கிற கோரிக்கைகள் அல்லது நீங்க கொடுத்த வாக்குறுதிகள். திமுக ஒரு தேர்தல் வாக்குறுதி ஒரு பெரிய புஷ்டத்தை அடிச்சு வீடு வீடா கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எல்லா கிராமத்தில் உட்பட இரவானத்தில் சொருகி வச்சிருக்கான். நீங்க தான் வீடு வீடா கொண்டு போய் சேர்த்தீங்க. 505 வாக்குறுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிட்டு தான் பல போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. நீங்க சொன்னதை எங்க இதை பூரா நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நீங்க கொள்கை வேறு, எங்க கொள்கை வேறு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க நிறைவேற்றி முடிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க சார். 100%, 95%. ஏன்னா நான் ஒரு 2 நாள் டைம் கொடுக்க அதை எடுத்து எதெல்லாம் இன்னைக்கு உதாரணத்துக்கு அரசு ஊழியர் ஆசிரியர்கள் எதுக்கு போராடிட்டு இருக்காங்க? பழைய பென்ஷன் அது நிறைவேற்றாங்களா? இப்போ விவசாயிகள் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். எதுக்கு போராடிட்டு இருக்கோம்? நெல்லுக்கு 2500 தரதா சொன்னாங்க குவிண்டாலுக்கு, கரும்புக்கு 4000 தரதா சொன்னாங்க. இது பூரா அறிக்கையில் இருக்கிறது. அவங்க தான் சொல்கிறேன். நான் நிறைவேற்றாங்களா? அப்படி எப்படி எல்லாத்தையும் நிறைவேற்றாங்கன்னு சொல்றீங்க நீங்க? சட்டமன்றமே 100 நாள் நடத்த போறதா சொன்னாங்க. சட்டமன்றமே 5 நாள் 2 நாள் 15 நாள் இல்ல ஆண்டுக்கு 100 நாள் அதில் போட்டிருக்கிறது. ஆனா கடந்த ஆண்டு அதாவது 2024 15 நாள் தான் நடந்திருக்கு. கேரளாவில் 65 நாள் நடந்திருக்கு. 100 நாள் நடத்துறதா அவங்க தான் சொன்னாங்க. சட்டமன்ற உறுப்பினர் வேலை வெட்டியே இல்லாமல் இருக்காங்க. என்ன அவங்களுக்கு வேலை இருக்கு? சட்டமன்றமே இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் ஊர்லேயே சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 15 நாள் மட்டும் தான் வருஷத்துக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் சம்பளம் மாதம் உண்டு. மற்றவங்களாம் வேலை செய்ய மாதிரி தான் சம்பளம் தந்துடுவானா? ஆனால் எம்எல்ஏக்களுக்கு 15 நாள் மட்டும் தான் வருஷத்தில் சட்டமன்றம், மாதம் சம்பளம். இதெல்லாம் என்ன நியாயம்? ஜனநாயக கட்சின்னு சொல்றாங்க. மேபி சட்டமன்றம் நடத்தினா மக்களுக்கு பிரச்சனை வெளிப்படையாக தெரிஞ்சிடும்னு சொல்லி நடத்தாமல் இருக்காங்களா? இல்லை இவங்க தான் என்ன நம்ம சொன்னாலும், என்ன எதிர்கட்சிகள் அங்கே பேசினாலும், பிரச்சனைகள் பேசினாலும், இவங்களும் ஒரு பெரும்பான்மை இருக்கிற ஆட்சி என்கிற முறையில் அவங்க அதை சமாளிப்பாங்க, இது பண்ணுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. பட்டு அது ஒரு சட்டமன்றத்தை கூடுதல் நாட்கள் நடத்த வேண்டும், அவங்க சொன்ன அடிப்படையில் நடத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறை என்பது இல்லை. மற்றபடி செலவாயிடும் போக்குவரத்துன்றதெல்லாம் உண்மை கிடையாது. அதெல்லாம் அப்படிலாம் பார்க்குற ஒரு நிர்வாகமாக அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றல நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம். திமுக இப்போ 2026 கூட்டணி பலது நிறைவேற்றிருக்காங்க, பலது நிறைவேற்றல. 2 இருக்கு. சுத்தமாக எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது. ஆமாம். இப்போ கூட்டணியில் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லை கூட்டணியில் மாற்றன்றதே கிடையாது. அது அதாவது அவங்களுடைய காவல்துறை அணுகுமுறையில் இருக்கிற பிரச்சனையை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அந்த அணுகுமுறையில் மாற்ற வேண்டும். காவல்துறை அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு அதை சரி செய்ய வேண்டும். சட்டத்துக்கு விரோதமான முறையில் காவல்துறையாக இருந்தாலும் ஆட்சியாளர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நடந்து கொள்வது என்பது சரியில்லை. இப்போ சட்டத்துக்கு விரோதமாக அவங்க காவல்துறை இப்போ பார்த்துங்க, இன்னைக்கு பேப்பரில் பார்க்குற திமுக மேலேயே வழக்கு போட்டாங்களாம். திமுக மேலே வழக்கு போகிறது செய்தி இல்லை, அவங்க நாளைக்கு அதை வாபஸ் வாங்கிக்குவாங்க. ஆனால் எங்கள் மேலாம் பல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது. இவங்க வந்த பிறகு என் மேலே 10க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்நாள் இருக்கிற வழக்கு 2021 அப்புறம் இவங்க வந்ததுக்கு பிறகு இந்த இப்போ ரீசெண்டாக திருவள்ளூரில் நான் போராட்டம் நடத்தினல அடுத்த நாள் செய்தி வந்துருக்கு பாருங்க. கலெக்டர் எங்களோட பேசி பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி பேசி பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அவர் அந்த கோரிக்கையை நிறைவேறி போச்சு. ஆனால் காவல்துறை வழக்கு போட்டிருக்கு. 135 பேர் மேலே வழக்குன்னு எஸ்பி செய்தி கொடுக்குது. காவல்துறை மந்திரிக்கு தெரிஞ்சு நடக்குதுங்கிறீங்களா இல்லை காவல்துறை தன்னிச்சையாக செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா? காவல் இல்லை எங்களை மாதிரி ஆள் மேலே வழக்கு போடும்போதெல்லாம் அப்படிலாம் மேலே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வழக்கு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எங்கேயோ ஒரு சாதாரண குற்றவாளிகள் மீது வழக்கு போடும்போது இது பண்ணுறதுன்றது வேறு. இப்போ எங்களை மாதிரி ஆள் மீதுலாம் வழக்கு போடும்போது மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கெல்லாம் தெரியாமல் உயர்மட்டத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமலாம் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. போட்டு வச்சுக்குவோம், நல்லது கெட்டதுக்கு உதவும் அப்படின்ற ஒரு அணுகுமுறையாக தொலைநோக்கு பார்வை. ஒரு பின்னாடி ஒரு வேளை வேறு மதுவான இதாக இருந்தால் இது சட்டப்படி தான்றவருக்கு நடவடிக்கை எடுத்துக்கலாம்ல. ஆமாம், அதனால எல்லாமே சட்டப்படி தான் நடக்குது.